இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பால்வாடிலாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கு, அணில் குஞ்சுலாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பெருசு இல்லை, முன்னாடி அவர் ஒரு வார்டுல நின்று அவர் ஜெயிக்க சொல்லுங்க. இப்போ திமுக அரசுக்கு சிறந்த எதிர்கட்சியா எந்த கட்சியை யாரை நினைக்கிறீங்க? அதிமுக. இப்போ அந்த கூட்டணியில உள்ள எடப்பாடி தலைமை தான் இந்த தமிழ்நாடு. டிவிகே இன்னொன்று நான் தமிழர், ரெண்டு கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டாங்க எப்பவுமே. விலைவாசி உயர்வுங்கிறது உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு பண்ணுங்க? கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக தான். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவா தெரியல, ஆனா அந்த தேர்தல் ரொம்ப கடுமையா இருக்கு, எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். அதிமுக தான். உங்க பகுதியில் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதி என்ன? எந்த பிரச்சனை? 2021 எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்பயும் அரியலூர் தொகுதி இருக்குது. ஒரு டெவலப்மெண்ட் கூட கிடையாது. கண்டிப்பா அதிமுக தான் எல்லா விஷயத்தையும் தான் கைவிடும். ஒரு விஷயம் கூட அவங்க முடியாது. ஒண்ணு நல்லது பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே அவர் சரி பண்ற அளவுக்கு தான் அவங்க ஆட்சி அவ்வளவு கேவலமா வச்சிருக்காங்க. (2026) சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. திமுக தனது 164 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிட தனது வேட்பாளர்களை இன்று அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதேபோன்று கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து இன்று அந்த அறிவிப்பும் வெளியிட்டிருக்கிறார். மறுபக்கம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 80% அந்த தேர்தல் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். விஜய் தன்னுடைய 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை நாளை அல்லது நாளை மறுதினம் அறிவிக்க இருக்கிறார். இந்த நிலையில் நாம் இருக்கும் இடம் அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த தொகுதிகளில் மக்கள் யாருக்கு இம்முறை வாக்களிக்க இருக்கிறார்கள்? ஆண்ட கட்சிகள் திமுக, அதிமுக அல்லது நாம் தமிழர், தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளுக்கா என்று நேரடியாக மக்களிடமே சென்று அவர்களின் கருத்துக்களை கேட்போம். எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? எந்த கட்சிக்கு போட்டீங்க? ஏன் போட்டீங்க? ஸ்டாலின் ஐயாவுக்கு போறாங்க ஐயா. எதனால? இந்த வாட்டி எப்படின்னு எனக்கு கணிக்கலாம் தெரியல. சரி, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களோட பாதுகாப்பு எந்த நிலையில இருக்கு? அது என்னன்னாக்கா ஓரளவுக்கு தான் சொல்லலாம், பெரியலாம் சொல்லலாம். ஓரளவுக்குன்னா புரியல. பாதுகாப்பு பெண்களுக்கு இருக்கா இல்லையான்ட்டு ஒன்றும் தெரியல. நம்ம ஏரியாவில் அவ்வளோ ஒன்றும் பெருசா தெரியல. வேற வெளி ஏரியாலாம் டிவியில் தான் போட்டுட்டு இருக்கீங்க. சரி, கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு வாக்களித்தீங்க? ஏன் வாக்களித்தீங்க? அந்த சட்டமன்றத்தில் டிஎம்கே தான் போட்டேன். எதனால? நல்லா இருக்கும், புதுசாக வராரு ஸ்டாலின், என்ன செய்யறாரு பார்க்கலாம். ஆளுங்கட்சி வாக்களித்தோம். ஒரு மாற்றம் ஏற்படும், அடிப்படை வசதிகள் மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்ற நோக்கத்திற்காக ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான் டிஎம்கேக்கு வாக்களிச்சேன். இப்போ எனக்கு சுத்தமா பிடிக்கல டிஎம்கே வாக்களிக்கிறதுக்கு. ஏன்னு கேட்டா இப்போ ஒண்ணுமே நடக்கல. கடந்த முறை வாக்களித்த கட்சிக்கு ஏன் வாக்களிச்சோன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டது உண்டா? கண்டிப்பா வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா வாக்குறுதியை சொல்லிட்டு சிலது நிறைவேற்றாம இருக்காங்க, அதனால கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்ப தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்கட்சி யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே கரெக்டா இருக்கு. அது போன்று சொல்ல முடியாது. மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய அடிப்படை வசதிகளை, தொலைநோக்கு திட்டங்களை யார் நிறைவேற்றி தருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே வாக்களிப்போம். அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். சிறப்பா அவங்க மக்கள் நல பணி செய்வாங்கிறதுனால அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டீங்க? இப்போதைக்கு விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் வாக்களிக்க மாட்டேன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் யாருக்கு வாக்களிச்சீங்க? எடப்பாடி. ஏன் உங்களுக்கு அதிமுக குறிப்பிட்டு எடப்பாடிக்கு வாக்களிக்கிறது? கொரோனா டைம்ல நல்லா வச்சிருக்காங்க, எனக்கு விருப்பப்பட்டு நான் போட்டேன். எந்த நபருக்கு வாக்களிக்க மாட்டீங்க? விஜய்க்கு வாக்களிக்க மாட்டேன். ஏன், என்ன காரணம்? எனக்கு அப்ப இருந்து எடப்பாடி தான். அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம். ஏன்னா அவங்க நல்லா பண்ணுவாங்க, அதனாலதான் அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டீங்க? திமுகவுக்கு கண்டிப்பா வாக்களிக்கவே மாட்டோம். 5 வருஷம் பாடுபடுத்திட்டாங்க. இல்ல, போன வாட்டி நான் அதிமுக தான் வாக்களிச்சேன், அதனால நான் ஒன்றும் வருத்தப்படுறேன். தற்போது ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்கட்சி யார் அப்படின்னு யாரை நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணி தான்.
கடந்த தேர்தலில் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? திமுகவுக்கு. ஏன் போட்டீங்க? திமுக நல்லா வந்து செயல்படுது, மக்களுக்கு உள்ள பயன்பாடு எல்லாமே கிடைக்குது. பஸ் போக்குவரத்து, சாலை பணிகள், உணவு இது எல்லாமே நல்லா இருக்குது. மகளிருக்கு வந்து குழு எல்லாமே நல்லபடியாக இருக்குது. எந்த கட்சிக்குன்னா வந்து இப்போ பால்வாடிலாம் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கு, அணில் குஞ்சுலாம் கட்சி ஆரம்பிச்சிருக்கு. கட்சி ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை. முன்னாடி அவர் வந்து ஒரு வார்டில் நின்று அவர் ஜெயிக்க சொல்லுங்க. ஒரு வார்டில் நின்று அவர் ஜெயிக்கணும், ஒரு வார்டு உறுப்பினராக ஆகணும். எந்த கட்சியை குறிப்பிட்டு சொல்றீங்க? டிவிகே கட்சி. தற்போது ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யாரு அப்படின்னு முந்தைய தேர்தலில் ஏடிஎம்கே ஜெயிச்சு எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏவா இருந்தாரு. அவர் அரியலூர் தொகுதிக்கு நல்லது செஞ்சாரு. அதனால மீண்டும் மறுபடியும் அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஏடிஎம்கேக்கு வாக்களிச்சார். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டீங்க? விஜய். கண்டிப்பா இல்லை. ஏன்னா நாங்க இந்த கொரோனா காலத்துல யாரும் எதிர்பார்க்காத சுச்சுவேஷன்ல அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த 2 ஆண்டுகள் வந்து கடந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அதனால நாங்க வாக்களிச்சது சந்தோஷம் தான் பட்டோம் அந்த பீரியட்ல. இப்ப திமுக அரசுக்கு சிறந்த எதிர்க்கட்சியா எந்த கட்சி யாரை நினைக்கிறீங்க? அதிமுக தான். கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி தாங்க வாக்களித்தோம். ஏன் அவங்களுக்கு வாக்களிச்சீங்க? அது பாரதிய ஜனதா கூட்டணி மத்தியில தேச நலன்ல ஒரு அக்கறை உள்ள கட்சி ஆட்சியில இருக்கட்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கூட்டணிக்கு நாங்கள் இங்கே வாக்களித்தோம். உங்க குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் உங்களை போலவே குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செஞ்சிருக்காங்களா அல்லது அவங்க ஆதரவு வேற யாருக்காவது இருக்கா? இல்ல, வேற யாருக்கும் ஆதரவு கிடையாது. அஇஅதிமுகவுக்கு தான் ஆதரவு. இந்த தேதியில் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதி என்ன? எந்த பிரச்சனைக்கு தீர்வு தேவை? அதிகபட்ச வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லையே. இப்போது ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யாருன்னு நினைக்கிறீங்க? இப்ப அந்த கூட்டணியில உள்ள எடப்பாடி தலைமை தான் இந்த தமிழ்நாட்டுக்கு சரின்னு நினைக்கிறோம். உங்க குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் உங்களை போலவே குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செய்து வைத்திருக்காங்களா அல்லது அவர்களின் ஆதரவு வேறு யாருக்காவது இருக்கா? எங்க குடும்பத்தினர், உறவினர்கள் நான் சார்ந்து போட்டோம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக கூட்டணி குக்கருக்கு வாக்களிச்சோம். எங்க கூட்டணி அதுல இருந்ததுனால அதுக்கு நாங்க வாக்களிச்சோம். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த நபர் இருக்குன்னா டிவிகே, இன்னொன்னு நான் தமிழர், 2 கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டோம். எப்பவுமே திமுக கூட்டணி சார்ந்ததுக்கு வாக்களிக்க மாட்டோம். எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? ஏன் ஓட்டு போட்டீங்க உங்களுக்கு? அதான் ஏன் போட்டீங்க உங்களுக்கு? எதிர்கட்சின்னு இந்த தேர்தலை பார்த்தாக்க யாரும் கிடையாது. இந்த தேர்தலில் எதிர்கட்சி சிஎம் வீழ்த்தத்துக்கு ஆள் கிடையாது. உங்க குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் உங்களை போலவே குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செஞ்சிருக்காங்களா அல்லது அவங்கள ஆதரவு வேற யாருக்காவது இருக்கா? இல்ல, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க 100 பேர் 150 பேர் இருக்கோம். நாங்க என்ன சொல்றோமோ அதான் கேட்பாங்க. நாங்க சொல்ற அன்னைக்கு தான் அந்த ஓட்டு. தமிழ்நாட்டில் தற்போதைக்கு பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கு? பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றி இருந்தாலும் கூட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளிலே தேவைப்பட்டிருக்கிறது. ஆகியனாலே வாக்களித்தோம் என்ற படமொழி தோன்றி இருக்கிறது. விலைவாசி உயர்வுங்கிறது உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு பண்ணுங்க? கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. விலைவாசி கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும். எல்லாம் விலைவாசி கொஞ்சம் அதிகம் தான். எந்த அளவுக்கு உங்க குடும்பம் பாதிச்சிருக்கு? கொஞ்சம் பாதிப்பு தாங்க. எல்லாமே எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பாதிப்பு தான். தமிழ்நாட்டில் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஆளுங்கட்சிக்கு சரியான எதிர்க்கட்சி யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரியான ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி எடப்பாடியாக தான் இருக்கும். தற்போது இருக்கின்ற ஆளுங்கட்சியுடைய சரியான எதிர்கட்சியாக வேண்டும் என்று சொன்னால், இப்போ இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக வரும் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு. இந்த கட்சியை தோக்கடிக்கணும்னோ இல்லை வீழ்த்தணும்னோ யார் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? இப்போ இருக்க விலைவாசி உயர்வு வந்து உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? இல்லை, ரொம்ப பாதிக்குது. விலைவாசி வந்து கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். வர அரசியல்வாதி யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் விலைவாசி குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். உங்க குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் உங்களை போலவே குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செஞ்சுட்டாங்களா அல்லது அவர்களின் ஆதரவு வேறு யாருக்காவது இருக்கின்றதா? நிச்சயமாக முடிவு செய்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைய பொருளாதாரமும் அடிப்படை வசதிகளுக்கும் எண்ணற்ற தேவைகள் இருக்கின்றது. வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அனைத்திலுமே யார் செய்வார்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகினாலே எங்களுடைய திட்டங்களை தொலைநோக்கு திட்டங்களாக செய்து கொடுக்கின்றவர்களுக்கு வாக்களிப்பதாக நாங்கள் ஒன்று கூடி முடிவெடுத்திருக்கிறோம். எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா நாங்க டிசைட் பண்ணி வச்சிட்டோம். நாங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட முடிவு எடுத்து வச்சிருக்கோம் எல்லாருமே. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க?
இந்த தேர்தல்ல யாரு வெற்றி பெறுவா தெரியல. ஆனா அந்த தேர்தல் ரொம்ப கடுமையா இருக்கு, எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். உங்கள் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் உங்களை போலவே குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிக்க முடிவு செஞ்சுருக்காங்களா, அல்லது அவங்க ஆதரவு வேற யாருக்காவது இருக்கா? இல்லை, நாங்களே இப்போ எல்லாத்துக்கும் அதிமுக ஓட்டு போடுங்க, இந்த திமுக ஆட்சி சரியில்லை, அதனால அதிமுக ஓட்டு போடுங்கன்னு நாங்களே எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுக தான். உங்கள் பகுதியில் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதி என்ன? எந்த பிரச்சனை? 2021 எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இப்பயும் அரியலூர் தொகுதி இருக்குது. ஒரு டெவலப்மெண்ட் கூட கிடையாது. தற்போதைய ஆளுங்கட்சியை வீழ்த்த சிறந்த எதிர்க்கட்சி யாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அதிமுக தான். அதை பத்தி சொல்லணும்னா ரொம்ப ஒஸ்ட் தான். இப்ப இருக்க காலகட்டத்துல ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. இதை கொஞ்சம் மாத்தி அமைச்சா நல்லா இருக்கும். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எடப்பாடியார் தான். அவருக்கு பிடிச்சது சாதாரண முறையில் எளிமையா இருக்காரு. மக்களை எப்ப கூப்பிட்டாலும் சந்திக்கிறாரு. ஏதாவது ஒரு விபத்துனா முத ஆளா நிக்கிறாரு. உள்ள 41 பேர் இருந்தாங்க, முத ஆளா அவர் நிக்கிறாரு. ரவா போய் நிக்கிறாரு. வேற எந்த சிஎம்மும் போகல, எந்த ஆளும் பார்க்கல. எல்லா அமைச்சரும் அங்கதான் இருந்தாங்க. எல்லாமே மக்களுக்கு என்ன தெரியுதோ அறிவிச்சிருக்காங்க. இதோட என்ன சிறப்பா இருக்குமோ? இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக தான் வரும். கடந்த ஆட்சியில என்னுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டா செலவு பண்ணிட்டு கரெக்டா இருந்தது. ஆனா இந்த ஆட்சியில என்னுடைய வருமானத்தையும் மீறி நான் கடன் வாங்கி செலவு பண்ற லெவல்ல தான் ஒவ்வொரு செலவும் வந்திருக்கு. மின் கட்டணத்திலேருந்து வரி கட்டணத்திலேருந்து எல்லாமே அதிகப்படியா தான் நான் கட்டியிருக்கேன். அதனால கடன் வாங்கி தான் கட்டி பொழப்பு ஓட்ட வேண்டியதா இருக்கு. சரி, இந்த விலைவாசி உயர்வு உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? எந்த அளவும் பாதிக்கலங்க. விலைவாசி உயர்னாதான் மக்களோட கஷ்டங்கள் தீரும். நாடக காட்சிகள் சம்பளம் ஏறுது. இப்ப சாதாரண சித்தாளுக்கு பொம்பளைங்களுக்கு நான் வீடு கட்டும் போது வெறும் 250 ரூபா, இன்னைக்கு 650 ரூபா 700 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. சித்தாளு கொத்தனாளுக்கு 1200 ரூபா சம்பளம். விலைவாசி உயர்ந்த வச்சு தானே சம்பளம் ஏறுது. அதே காலகட்டத்துக்கு பின்னோக்கியே போயிட்டு இருந்தா அப்புறம் நம்ம கீழே தான் போவோம். அப்புறம் எப்படி நாடு வெள்ளரசு ஆகும்? வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும், புதிய வேலைவாய்ப்பு தருவோம். இந்த ஆண்டுல எந்த விதமான வேலை வாய்ப்பும் மக்களுக்கு வந்ததா தெரியல. பெண்களோட பாதுகாப்பு நிலை தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிக கேவலமான நிலைமையில இருக்குங்க. அடுத்த அரசு முதல்ல வந்தா சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? பெண்கள் பாதுகாப்பு. இன்னைய நிலைமையில சிறுவர்கள் முதற்கொண்டு எல்லாமே கஞ்சா போதைக்கு அடிமையா இருக்காங்க. முதல்ல அதை ஒழிக்கணும். அதுக்கு அந்த போதை இதுல ஈடுபடுறதுனால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கு. அதையும் கொஞ்சம் சரிப்படுத்தணும். வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஆளுங்கட்சி வலுவான கூட்டணியாக இருக்கின்றது. ஆகியனால ஒவ்வொரு கட்சிக்கும் வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கின்றது என்று அனைவருக்கும் அறிந்ததே. ஆகியனாலே ஆளுங்கட்சி மீண்டும் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எந்த பிரச்சனைக்கு தீர்வு தேவைன்னு நினைக்கிறீங்க? அரியலூர் எந்த பிரச்சனையுமே சரி செய்யல. வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாமே உயர்ந்துருச்சு. அதனால இதை வந்தோடனே மறுபடியும் அதிமுக இதெல்லாம் கையில் எடுத்து இதெல்லாம் சரி பண்ணணும். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்னு நினைக்கிறீங்க? திமுக தான். திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். உங்க பகுதியில் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதி என்ன? எந்த பிரச்சனைக்கு தீர்வு தேவை? ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. மேக்சிமம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. சில சின்ன பிரச்சனை இருக்கு. அது வருங்காலத்துல தீர்த்து வைப்பாருன்னு நாங்க நம்புறோம். இப்ப கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில உங்க பகுதியில் திமுக நிறைவேற்றாத வாக்குறுதி என்ன? எந்த பிரச்சனைக்கு தீர்வு தேவை? அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு பொறுத்த வருகின்ற கடந்த 18 ஆண்டுகளுக்கு மேலாக சிப்காட் பகுதியிலே நிலம் கையில் எடுக்கப்பட்டு அந்த நிலத்திலே தொழிற்பேட்டை தொடங்குவோம் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை தொடங்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அது மார்க்கெட் விலையை விட 100% கூடுதலாக இருக்கிறது. அதே போல அடிப்படை வசதிகள், பல்வேறு வசதிகள் இன்னும் தொய்வின் நிலையே இருக்கின்றது. ஆகியனால இனி வருகின்ற காலங்களில் பணிகள் சிறப்பாக அமைய வேண்டும். விலைவாசி உயர்வு உங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 8 லட்சம் ரூபா 9 லட்சம் ரூபா எங்களுக்கு பாதிக்கும். இதனால அரசு வேலைவாய்ப்பு வாக்குறுதியை இந்த அரசு நிறைவேற்றியதான் நினைக்கிறீங்க? இல்ல, 1% கூட பண்ணல. பெண்களோட பாதுகாப்பு நிலை தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமா இருக்குது. ரொம்ப மோசமா இருக்கு. விலைவாசி நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கிறது. சாதாரண மிடில் கிளாஸை சார்ந்தவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம்
எந்த பொருளை எடுத்தாலும் ஒரு நிரந்தர விலையாக இல்லை. முன்னுக்கு பின் விலை ஏற்றமாக இருக்கிறது. குடும்ப சூழல், பொருளாதாரம் மிகவும் பற்றாக்குறையாக இருக்கின்றது. விலைவாசி கூடுதலாக இருக்கிறது. எந்த அளவும் பாதிக்காது. விலைவாசி உயர்ங்கிறது ஏற்ற இறக்கம் தான் செய்யும். இரவு பகல் உண்டு. அதுபோல விலை ஏற்ற இறக்கம் உண்டுதான். அரசு வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை நிறைவேற்றதான் நினைக்கிறீங்களா? ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க. ஒன்றும் பெரிய குறைபாடெல்லாம் கிடையாது, நிறைவேற்றிருக்காங்க. பெண்களோட பாதுகாப்பு நிலை இப்ப தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்களோட பாதுகாப்பு கொஞ்சம் குறைபாடு இருக்கு. அது வருங்காலத்துல முதலமைச்சர் சிஎம் ஆகி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கணும்னு தாழ்மையுடன் பொதுமக்கள் சார்பாக நானும் கேட்டுக்கொள்றேன். அடுத்த அரசு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? முதலில் சரி செய்ய வேண்டிய டாஸ்மார்க் கொஞ்சம் சரி பண்ணணும். கஞ்சா, போதை, பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு. பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப உறுதியா செய்யணும்னு வேண்டும். முதல்வரின் செயல்பாட்டில் உங்களுக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது எது? மேக்சிமம் 90% பிடிச்சதுதான். பிடிக்காதங்கிறது இந்த கஞ்சா, இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பு விஷயம், இந்த மாதிரி சின்ன விஷயம் இருக்கு. அதை சரி செஞ்சிருவாரு. மந்திரிகள் இப்ப இருக்க மந்திரிங்க மக்களை அணுகக்கூடியவர்களா இருக்காங்களா? எளிமையான மந்திரிகள் தான். எப்ப வேணாலும் பார்க்கலாம். ஒன்றும் பெரிய குறைபாடுகள்லாம் கிடையாது. எல்லாம் எளிமையான மந்திரிகள் தான். எந்த நபர் அல்லது எந்த கட்சிக்கு வாக்களிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? வாக்களிக்கவே மாட்டீங்க. கடந்த முறை வாக்களிச்ச கட்சிக்கு ஏன் தான் வாக்களிச்சோன்னு இது வரைக்கும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? ஏன் வருத்தப்பட்டீங்க? அவங்களும் நீட் தேர்வு ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனால் பண்ணல. அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த தடவை வந்தா பண்ணுவாங்க. 5 ஆண்டுக்கும் இந்த 5 ஆண்டுக்கும் எங்க கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல எக்ஸஸ் ஆகிற மாதிரி தெரியுது. வீட்டு வரி, தண்ணி வரி, சொத்து வரி எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டாங்க. வரியை கட்டுன்னு சொல்றாங்க. அந்த வாசல்ல கொசு மருந்து, அந்த மழை காலத்துல ஒரு கொசு மருந்துக்கு அடிக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறது, எந்த வேலையும் பண்றது இல்ல. வரி கட்டுறதுக்கு மட்டும் ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. அரசு வேலைவாய்ப்பு வாக்குறுதிகள் நிறைவேற்றியதான் நினைக்கிறீங்களா? அவங்க ஒரு வாக்குறுதி நிறைவேற்றின மாதிரி எனக்கு தெரியும். வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாங்க. அங்க வேலை பாக்குறவங்களே இப்ப போராடிட்டு இருக்காங்க சம்பளத்துக்கு. அந்த மாதிரிதான் வச்சிருக்காங்க. முதல்வர் செயல்பாட்டில் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்கள் அறிவித்திருக்கின்றார்கள். சிறப்பாக இருக்கின்றது. வருகின்ற காலங்களில் இவர்கள் அறிவித்த இந்த தொலைநோக்கு திட்டங்களை எல்லாம் அறிவித்ததை நிறைவேற்றி தந்தால் கூடுதலாக மக்கள் பயன்பெறுவார்கள். தமிழ்நாட்டில் பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கருத்து சொல்ல விரும்பவில்லை, ஆனா சிறப்பா இருக்கு. இந்த ஸ்டாலினுக்கு கூப்பிட்டு அவார்டு தான் கொடுக்கணும். இந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு கண்டிப்பா தமிழ்நாட்டு பெண்கள்லாம் சேர்ந்து இந்த 5 ஆண்டுகளா நிறைய பொம்பளைகளை பாதுகாத்துட்டீங்க. அப்பா நீ மறுபடியும் வரணும்டா சாமின்னு சொல்லி காலில் தான் உண்டு கும்பிடணும். அந்த அளவுக்கு பாதுகாப்பு. பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்பிச்சு வீட்டுக்கு வர வரைக்கும் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்கும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையும் பிரச்சனையில கொண்டு வந்து விட்டாங்க. பசங்களை பெண்களை காலேஜ் சேர்க்கணும்னா எந்த போதை மருந்தை எப்படி பிள்ளைங்க கொடுத்துருவாங்கன்னு இப்ப பசங்களை பாதுகாக்கிறதும் ஒரு பெரிய பிரச்சனையா போயிடுச்சு. அரசு வேலைவாய்ப்பில் ஒன்று நிச்சயமாக நிறைவேற்றப்படவில்லை. வேலைவாய்ப்புகள் இருந்தும் இன்று நாள் வரை வேலைவாய்ப்பு நிறைவேற்றப்படாமலே இருக்கின்றது. பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? பெண்கள் பாதுகாப்பு நிலை காவல்துறையினருக்கு சற்று மெத்தன போகாக இருக்கின்றது. காவல்துறை அரசும் பெண்களுக்கென்று தனி சட்டம் அமைத்து கடுமையான சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படுமையானால் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. என்னோட கருத்து என்னன்னா, மாசம் மின் கட்டணம் எடுக்கணும். மக்களுக்கு அந்த ஒரு பயன்பாடு ஒரு முக்கியமான தேவை. அது அடுத்தது ஒயின் ஷாப்பை கொஞ்சம் குறைக்கணும். ஒயின் ஷாப்பை ரேஷன் கடையிலே கொடுக்கலாம். மாசத்துக்கு 2 குவார்டர் ரேஷன் கடையிலே ஒப்படைக்கலாம். இது இப்ப ராப்பகலா குடிச்சிட்டு இருக்காங்க. ரேஷன் கடையில் வாரத்துக்கு 2 குவார்டர் கொடுத்தா வேலை முடிஞ்சிடும். அவங்க வாரத்தில் அங்கேயும் டோக்கன் கொடுத்து வாங்கிக்கலாம். ரேஷன் கடையில் ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் கடையை வச்சு திறந்து விட்டு ஒரு நாளைக்கு 10 குவார்டர் 5 குவார்டர் குடிச்சா அது என்ன உடம்பு? அது கொஞ்சம் என்னோட கோரிக்கை. அது கொஞ்சம் சிஎம் சார் செஞ்சா எனக்கு ரொம்ப நன்றியா இருக்கும். கோடான கோடி மக்கள் நல்லா இருக்கும். அடுத்த அரசு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அடுத்து வருகின்ற அரசு பொருளாதாரத்தை மேம்படுத்தி மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு வேலை வாய்ப்பும் மருத்துவமும் கல்வியும் முன்னுரிமை அளித்து அதற்கு வாய்ப்பளிக்க வேண்டும். நிறைய இருக்குங்களா, அதுல இருந்தா நாங்க நிறைய சொல்லாம. இந்த சாலை வசதி சரியில்லை, சிமெண்ட் ஃபேக்டரிகளோட பொல்யூஷன் அதிகமா இருக்கு, இது மாதிரி தடுப்பணைகள் அது கட்டல, தண்ணீருக்கான முக்கியத்துவம்லாம் எதுவும் கொடுக்கல. அதனால நிறைய திட்டங்கள் அதை பத்தி சொன்னா சொல்லிட்டே போலாமே. அரியலூர் டவுன்ல பஸ் ஸ்டாண்டு சரியான அளவுல பஸ் ஸ்டாண்ட் இல்லை. உங்களுக்கு மார்க்கெட்டை கொண்டு போய் அந்த இதுலயே கட்டுறாங்க. உடனே அது அந்த திட்டம் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். இன்னும் சரியான திட்டம்னு எதுவும் சொல்ல முடியாது. அரசாங்கத்தை இப்ப தேர்தல் அறிக்கையில கடந்த இதுல திமுக சொல்லியிருந்தாங்க அரசு வேலைவாய்ப்பு நிறைய வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அது மாதிரி எதுவும் வழங்கியிருக்காங்களா? நம்ம ஏரியாவில் அவ்வளோ ஒன்றும் தெரியல, பெருசாக ஒன்றும் தெரியலைங்க. ஆனால் வெளியில் எனக்கு அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து இவங்க இதில் வந்து நல்லா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குறாங்க, நல்லா தான் செய்கிறாங்க. எந்த விதம் பார்த்தீங்கன்னா சார் இங்க இப்போ சுற்றுவட்டாரத்துல போக்குவரத்து, லாரிக்கான போக்குவரத்து ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து போக்குவரத்துக்கு சரியா சாலை விரிவாக்கம் நிறைய வேணுங்க. கைகாட்டிலிருந்து அரியலூருக்கு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அந்த விரிவாக்கம் வேணும். இங்க கலெக்டர் ஆபீஸ் ரவுண்டானாவிலிருந்து அந்த செந்தூர் ரவுண்டானா வரைக்கும் இந்த புறவழி சாலையில சாலை விரிவாக்கம் வேணும். உயிரை கையில பிடிச்சிட்டு போக வேண்டியது இருக்கு. இப்போ அடுத்த அமைய போகிற அரசு வந்து முதல்ல சரி பண்ணணும்னா எதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். ரெண்டாவது போதை கம்மி பண்ணணும், நல்லா குறைக்கணும். போதை இல்லாத தமிழ்நாடா மாற்றணும். இப்போ இருக்க திமுக தமிழக முதலமைச்சர்கிட்ட உங்கள்கிட்ட பிடிச்சது எது, பிடிக்காதது எது? மற்றபடி இலவசம் கொடுக்குறாரு, பஸ் ஃப்ரீயாக கிடைக்குது. இப்போ பெண்கள்லேருந்து பிள்ளைங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் ஊக்கமாக இருக்கிறாரு. பிள்ளைங்க படிக்கிறதுக்கும் நல்லா உதவி பண்ணுறாரு. மற்றபடி இந்த பாதுகாப்பு தான் கொஞ்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு தான் கம்மியாக. அடுத்து வர்ற அரசு முதல்ல சரி செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? இவங்க எதுவுமே சரி பண்ணல. இப்போ வர்ற அரசு தான் இப்போ எல்லாத்தையுமே சரி பண்ணணும். முதலோட செயல்பாட்டில் உங்களுக்கு பிடிச்சதும் பிடிக்காததும் என்னென்ன? ஒன்றுமே பிடிக்கல சார், அவர் ஒன்றுமே பண்ணல சார். மந்திரிகள் இப்போ இருக்க மந்திரிகள்லாம் மக்கள் வந்து அணுகக்கூடியவரா, எளிமையாக இருக்காங்களா, இல்லை அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி எட்டாக்கனியாக இருக்காங்களா? இல்லை, ஒன்றும் இங்கே மந்திரி இங்கே கூட ஒரு அமைச்சர் இருந்தார். அவரெல்லாம் வந்து இங்கே மக்களுக்கு ஏதாவது ஒன்று நன்மையும் செய்யலை. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் வருதுன்னு அண்டா குண்டாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களெல்லாம் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். சங்கர், அரியலூர் சட்டமன்றத்துக்கு. அரசு வேலைவாய்ப்பு வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியதா நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இல்லை. பெண்கள் பாதுகாப்பு நிலை எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? சுத்தமா சரியில்லை. எதை வச்சு சொல்றீங்க? ஏன் நிறைய அப்பப்ப நம்ம செய்தி சேனல்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். கஞ்சா கிராமம் முத கொண்டு எங்கேயுமே கஞ்சா நம்மளே அவங்களால பாதிக்கப்பட்டு இருக்குமே. எல்லா விஷயத்திலயும் தான் கை வைக்கணும். ஒரு விஷயம் கூட அவங்க உருப்படியா ஒண்ணு நல்லது பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே அவர் வந்து சரி பண்ற அளவுக்கு தான் அவங்க ஆட்சி அவ்வளவு கேவலமா வச்சிருக்காங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலினோட செயல்பாட்டில் உங்களுக்கு பிடிச்சது என்ன, பிடிக்காதது என்ன? அது சுத்தமா ஒரு விஷயம் கூட பிடிச்ச விஷயம் கிடையாது. எல்லா விஷயமுமே அவர் பண்றது, ஏதாவது ஒரு விஷயம் அவர் வந்தாரு, இது பரவாயில்ல, இது ஒன்னையாவது பண்ணாரு அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தா ஒரு விஷயம் கூட கிடையாது. இப்ப இருக்க மந்திரிங்க மக்களை அணுகக்கூடியவர்களா இருக்காங்களா? கண்டிப்பா இல்லை. எங்க இதுவுமே அமைச்சர் கட்டுப்பாட்டுள்ள தொகுதி தான். அப்படியே எப்படி இருந்தது அரியலூர் அதே மாதிரிதான் இருக்கு. இல்ல, இப்ப அவரை பத்தி அவர்கிட்ட போய் குறை சொல்றதுக்கோ இல்ல அவரை வந்து பாக்குறதுக்கோ ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கோ போறாங்க. அந்த மாதிரி அவர் பாக்குற மாதிரி இங்க அவைலபிள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியும். முதல்வரோட செயல்பாட்டுல உங்களுக்கு பிடிச்சதும் பிடிக்காதும் என்ன? பிடிச்சதுன்னு எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. மந்திரிகள் இப்ப இருக்க மந்திரிங்க மக்களை எளிதாக அணுகக்கூடியவங்களா இருக்காங்களா? இல்லைங்க, யாரையும் இன்ன வரையும் நேர்ல பார்த்ததே இல்லை. அடுத்த அரசு முதலில் சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அடுத்த அமைய போற அரசு உடனடியா இந்த மது கொள்கையில கரெக்டா இருக்கணுங்க. இந்த கஞ்சா இதெல்லாம் அழிக்கணும். படிப்படியா மது விலக்கை அமல்படுத்தணும். போதைப் பொருளை தடுக்கணும். போதைப் பொருளை ரொம்ப தீவிரமா இருக்கணும். சமூகம் ரொம்ப சீர்கெட்டு போயிடும் பாதுகாப்பு இல்லாம இருக்கு. முதல்வரோட செயல்பாட்டுல உங்களுக்கு பிடிச்சது எது, பிடிக்காதது எது? இல்லங்க, பிடிச்சதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே பிடிக்காது. ஆமா ஆமா. மந்திரிகள் மக்களை அணுகக்கூடியவர்களா இருக்காங்களா? இல்லவே இல்ல. மக்களை வந்து எளிதா பாக்குற மாதிரி இல்ல 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 சொல்றீங்க. குறுநில மன்னர்கள் மாதிரி தான் இருக்காங்க. எளிதில் அணுகக்கூடியவங்களா அவங்க இல்ல.